உங்களுக்கு தெரியாத வழிகள் கிடையாது. பல்வேறு வழிகளையும் யுக்திகளையும் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். சட்டத்தை மதிக்கிறதில்ல, நீதிமன்றங்களையும் மதிக்கிறதில்ல, எல்லாரையுமே அவமதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகார மமதையில திமுக இருக்கு. ஒருவேளை தேர்தல் வர்றதுனாலதான் இந்த தீர்ப்புலாம் மாறி வருதோ அப்படின்ற ஒரு சந்தேகம். இது ஏற்கனவே தொடர்ச்சியாக நம்ம இந்த ஆட்சி காலம் தொடங்குனதுல இருந்தே நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இவங்க மட்டும் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் தொடர்ச்சியா நிறைய பேரோட லிஸ்டே இருக்கு. நீங்க நடக்கக்கூடிய ஊழலை நாம பேச வேணாம், அந்த கட்சியில உள்ளவங்களே பேச தொடங்கின காலத்தை நம்ம பார்த்தோம். இவங்க எல்லாரையுமே டார்கெட் பண்றப்ப அடுத்து ஆட்சி வரும் சமயத்துல இது திமுகவுக்கு பாதகமா விளையுமா? கண்டிப்பா ஏற்படுத்தும். இவர்களுக்கு இந்த தண்டனையும் இந்த பாடமும் இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா பெண்கள்லாம் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துலதான் பொன்முடி அவர்கள் பேசின ஒரு மிக முதல்ல எனக்கு மனிதாபிமான அடிப்படையற்ற ஒரு பதில். இதே உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டாலும் அதை இப்படிதான் நீங்க பேசி எடுத்துக்குவீங்களா? நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். அண்மை காலமா திமுக ஆட்சி தொடர்பாகவே ஒரு சர்ச்சை எழுந்துகிட்டே இருக்கு. திமுக அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்குல அவங்க விடுவிக்கப்பட்டது சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை ரத்து செஞ்சு உயர்நீதிமன்றம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஒவ்வொரு அமைச்சர்களையா டார்கெட் பண்ணிட்டு வராங்க. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். இந்த வழக்கு தொடர்பா எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியா அடுத்தடுத்து அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்குல ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றங்கள் அவங்கள விடுவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தீர்ப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதை ரத்து செஞ்சு உயர்நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய இந்த அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க நீங்க? என்னதான் இருந்தாலும் அவங்க சட்டத்திட்டேருந்து தப்பிக்க முடியாதுங்கிறத நாம உணர்றோம். இப்ப எவ்வளவுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், எவ்வளவு அடுத்தடுத்த வழிகள்லாம் அவங்களுக்கு தெரியாத வழிகள் கிடையாது. பல்வேறு வழிகளையும் யுக்திகளையும் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில இப்ப உயர்நீதிமன்றம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கொட்டு வச்சுக்கிட்டே வருது. இது செல்லாது, இந்த தீர்ப்பு செல்லாது, இந்த வழக்கை ரத்து செய்தது செல்லாது, திரும்பவும் எடுக்கிறாங்க, அதற்கு ஏற்ற போல தண்டனை கொடுக்குறாங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்திலயுமே அவர் ஜாமீன் வெளியில அமைச்சராக மாற்றன்னு சொல்லி அமைச்சரானது. இது எல்லாமே மக்களையும் அவங்க மதிக்கிறது இல்ல, சட்டத்தையும் மதிக்கிறது இல்ல, நீதிமன்றங்களையும் மதிக்கிறது இல்ல, எல்லாரையுமே அவமதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகார மமதையில திமுக இருக்கு. அவங்களோட சர்வாதிகார போக்குக்கு யாருமே கண்ணுக்கு தெரியல, மக்களும் தெரியல, நீதியும் தெரியல, சட்டமும் தெரியல. அதைத்தான் நாம இங்க பாக்குறோம். நிச்சயமாக மக்களும் அவர்களுக்கு தக்க பதிலடி தருவாங்க. எப்படி நீதிமன்றம் இப்போது அவர்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோ, அது போல மக்களும் வரக்கூடிய தேர்தல்ல கண்டிப்பாக அவர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில மிகப்பெரிய தோல்வியை கொடுத்து ஒரு பாடத்தை கொடுப்பாங்க. ஒருவேளை தேர்தல் வர்றதுனாலதான் இந்த தீர்ப்புலாம் மாறி வருதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது இல்லையா? இல்ல, நாம எந்த காலகட்டத்துல நடந்தாலுங்க இது ஒரு குற்றம் அப்படிங்கும் போது அதுல அடிப்படையான காரணங்கள் இருக்கு. அதுல முகாந்திரம் இல்லாம எந்த வழக்கும் நடத்த முடியாது. முகாந்திரம் இருக்கணும், சாட்சியங்கள் இருக்கணும். இது எல்லாத்தின் அடிப்படையில தான் ஒரு வழக்கே உங்களுக்கு நீதிமன்றத்துல நடக்கும். அப்படி இருக்கும்போது தேர்தலுக்காக இது நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது அவர்கள் செய்த குற்றம், இதுல உண்மைத்தன்மை இருக்கு, இவங்க குற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் இது கண்டினியூ ஆகுதே தவிர இதையும் தேர்தலையும் நம்ம இப்ப கலந்துக்க முடியாது. கண்டிப்பாக இது வேறு, அது வேறு. இது தேர்தல் சமயத்துல வர்றதுனால இவர்களுக்கு எதிராக முடிவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது எப்படின்னா இது காலத்தோட கட்டாயம். நீங்க எத்தனை நாள் எவ்வளவு விஷயம் செஞ்சிருந்தாலும் நிச்சயமாக இந்த கடவுளோ அல்லது இந்த இயற்கையோ உங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டும்ல. அந்த நேரமாக தான் இந்த நேரத்தை பார்க்கணுமே தவிர இது தேர்தலுக்காக செய்யப்பட்ட அப்படி நாம நினைச்சோம்னா நாம நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். நீதிமன்றத்தை நம்ம மதிக்கிறோம். அதன் அடிப்படையில நீதிமன்றத்துல வரக்கூடிய தீர்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம அதோட வழக்கை பொறுத்து தான் பார்க்க வேண்டுமே தவிர அது கால நேரத்தை பொறுத்து நம்ம பார்க்க முடியாது. இல்ல, நம்ம நீதிமன்றத்தை விமர்சிக்க வேண்டாம், அது அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா என்னன்னா, கடந்த காலகட்டங்கள்ல அவங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த சொத்து குவிப்பு வழக்குல ஒரு சிறப்பு நீதிமன்றம் இவங்க மேல போட்ட கேஸ் செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்கள விடுவிக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக துரைமுருகன் அவர்கள் மேலையும் பொன்முடி மேலையும் MRK பன்னீர்செல்வம், அடுத்து இப்ப பெரியசாமி அவர்கள், இவங்க எல்லாரையுமே அடுத்தடுத்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதை எப்படி கனெக்ட் பண்றீங்க நீங்க?
இல்ல இது இது ஏற்கனவே தொடர்ச்சியாக நம்ம இந்த ஆட்சி காலம் தொடங்குனதுல இருந்தே நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இவங்க மட்டும் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் தொடர்ச்சியா நிறைய பேரோட லிஸ்டே இருக்கு. அமைச்சரவையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 11ல இருந்து 13 பேரோட பெயர்கள் வந்து வழக்குகளையும் ஊழல் குற்றச்சாட்டுகள்லையும் சொத்து குவிப்பு வழக்குகள்லையும் இருக்கக்கூடிய நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுல ஒண்ணா தூசி தட்டி நமக்கு வந்திருக்க நிலையில நீங்க இப்ப குறிப்பிட்டது போல இந்த 4 பேர், துரைமுருகன் அவர்கள், பொன்முடி அவர்கள், ஐ பெரியசாமி அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், இந்த 4 பேரோடது இப்ப திரும்பவும் லைனுக்கு வந்திருக்கு. இன்னும் நிறைய பேரோடது வரவும் காத்திருக்கு. நமக்கு வெளிப்படையாகவே தெரியும். பொன்முடி அவர்களுடைய வழக்கை நாம பார்த்தோம், அதுல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அது அவங்களே ஏற்றுக்கொண்டது போலதான் அவங்க வந்து எங்களுக்கு வயசாயிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அங்க பேசினாங்க நீதிமன்றத்துல. மக்கள் எல்லாருமே பார்த்தோம். மற்ற வழக்குகள்ல எல்லாமே தப்பிப்பதற்கான வழிகளை சட்டத்துல ஏதாவது நுணுக்கமா பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க. ஆனாலும் இப்ப விடுறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலை நல்ல நிலையா தான் பாக்குறேன். ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல உங்களை அமர வைக்கிறது வந்து மக்கள் வந்து நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பி, அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த பொய் வாக்குறுதிகள் எல்லாம் நம்பிதான் உங்களை வந்து வர வச்சுட்டு இருக்காங்க. அது சென்ற முறை நீங்க ஆட்சியில இருந்தாலும் சரி, இந்த முறை ஆட்சியில இருந்தாலும் சரி. ஏன்னா அவர்கள் செய்த குற்றங்கள்லாம் வந்து முன்பு செய்த குற்றங்களோட நீட்சியாக இருக்கு, தொடர்ச்சியாகவும் இருக்கு. அதனால சொல்றேன். அதனால இன்னைக்கு தெரிஞ்சிட்டாங்கன்னா இன்னைக்கும் அதுக்கு மேல குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஊழலை நாம பேச வேணாம், அந்த கட்சியில உள்ளவங்களே பேச தொடங்கின காலத்தை நம்ம பார்த்தோம். அங்க இருந்த அமைச்சர் அவர்களே 30,000 கோடி ஊழல்னு அவர் தான், அவரோட ஆடியோ தான் பிடிஆர் பேசினதாக எங்க பார்த்தாலும் பரப்பப்பட்ட ஆடியோவை நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த குமரன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சாளர் ஒருத்தர் திமுக, அவரு கூட துரைமுருகன் அவர்களை பத்தி பேசினதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நாம சொன்ன அரசியல்னு நினைப்பாங்க. அதற்காக சொல்றேன், வெளியிலேருந்தெல்லாம் சொல்ல வேணாம். உங்களுக்குள்ள உள்ளவங்களே, உங்க கட்சியில உள்ளவங்களே இங்க எத்தனாயிரம் கோடி ஊழல் நடக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் உங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நீங்க வந்து திருந்தல. இப்ப இவ்வளவு இருக்கு, அப்படியே இவங்க தெரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா திருந்தல. எல்லா துறைகள்லயுமே பல்வேறு விதமான ஊழல்கள் தொடர்ந்து கொண்டேதான் போய்கிட்டு இருக்கு. இதோட இப்ப செய்யக்கூடிய ஊழலுடைய அடுத்த கட்டத்தையும் அவங்க அனுபவிக்க தான் போறாங்க. அதற்கான தண்டையும் விரைவில் அனுபவிக்க தான் போறாங்க. எனக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்குன்னா, எல்லாருமே ஒரு மூத்த அமைச்சர்களா இருந்தவங்க, திமுகல பல காலங்களாக கோலோச்சிய ஒரு நபர்களா பார்க்கலாம். இவங்க எல்லாரையுமே டார்கெட் பண்றப்ப அடுத்து ஆட்சி வரும் சமயத்துல இது திமுகக்கு பாதகமா விளையுமா? ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இவங்க மேல இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தா ஏதாவது ஒரு பாதிப்பா திமுகக்கு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஏற்படுத்தும் தான், கண்டிப்பா ஏற்படுத்தும். அதாவது நீங்க சொல்வது போல மூத்த அமைச்சர்கள் வந்து முன்னுதாரணமா இருக்கணும். நல்ல முறையில எப்படி வந்து நமக்கு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக, மக்கள் பிரதிநிதியாக, நாம ஒரு துறைக்கு அமைச்சராக நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இல்லாம இவங்க வேறு மாதிரியான எடுத்துக்காட்டா இருக்கிறதுனால கண்டிப்பாக இது அவர்களுக்கு பாதிப்பை, தேர்தல் களத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்கு அடுத்தாற் போல அவர்கள் கட்சிக்குள்ளேயும் அவர்களுக்கான மரியாதை இழக்க நேரிடும். இது எல்லாருக்குமே தேவையான ஒரு பாடம் தானே. நீங்க ஒரு எல்லை இருக்குல்ல, எல்லாத்துக்குமே எல்லையை மீறி நீங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு நான் பவர்ல இருக்கேன், எது வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் பண்ணுவேன், என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் வருது பாருங்க. அந்த துணிச்சல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அரசியல்ல இருக்கக்கூடிய யாருக்குமே இருக்கக்கூடாத ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏன்னா உங்களுக்காக ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குன்னா அந்த வாய்ப்பை சரியான விதத்துல அந்த மக்களுக்காக பயன்படுத்தணுங்கிற எண்ணத்தை தான் நீங்க முன்னிலைப்படுத்தணுமே தவிர, நீங்க உங்களுக்காகவும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்காகவும் எங்க வேணாலும் எதை வேணாலும் பயன்படுத்தலாங்கிற ஒரு நிலை ஏற்படுதில்ல. அது சரியில்லை. இது வந்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படி தோணுதுன்னா, இந்த முறை மாற்றப்பட வேண்டும். அப்ப என்ன, சட்டம் தக்க தண்டனை இவர்களுக்கு கொடுத்தா அடுத்து வரக்கூடியவர்களுக்கும் அந்த பயம் இருக்கும். அந்த பயத்தினால மக்களுக்கு உண்மையானவர்களாக அரசியல்வாதிகள் இருக்க தொடங்குவாங்க அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதனால இவர்களுக்கு இந்த தண்டனையும் இந்த பாடமும் இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. எல்லாருக்குமே அது பாடமாகவும் அமையணும். இது மாதிரி நீங்க வந்து வயசாயும் பேச தெரியாம பேசுறது, நீங்க பேசுறதும் ஒரு அதுதான். அதுலயுமே அந்த அதிகாரத்தோட மமதை தான், அந்த மாதிரி சர்வாதிகார மனநிலை. நான் என்ன வேணாலும் பேசுவேன், ஏன்னா பெண்கள்லாம் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துலதான் பொன்முடி அவர்கள் பேசின ஒரு மிக சொல்லக்கூட அறிவிருக்கத்தக்க வகையில உள்ள அதை போய் ஆபாசமா பேசினாரு. துரைமுருகன் அவர்கள் கூட இப்ப வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. ஆமா, அவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சட்டமன்றத்துல பேசும்போது
ஒரு அமைச்சராக இருக்கவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பதில் எப்படி இருக்கணும், ஒரு மரியாதையா இருக்கணும். மரியாதையான பதில்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையாங்கிறது, அல்லது அரசு எப்படி கொடுக்குதுங்கிறத நீங்க விவரமா எடுத்து சொல்லணும். ஒருவேளை நீங்க கொடுத்திருந்தா சொல்லியிருப்பீங்க, ஏதாவது பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒண்ணு நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரே ஒரு திட்டம் பெண்களை பாதுகாப்பதற்காக நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? இதே அதிமுக காலகட்டத்துல நிறைய திட்டங்களை சொல்லலாம். கேமராக்கள் எல்லாமே சரியாக வேலை பார்க்கப்பட்டது, பொருத்தப்பட்டது. மகளிருக்கு வந்து பிங்க் வாகனத்துல வந்து போலீஸ் வந்து எப்போதுமே எப்பவுமே வந்து அவங்களை பாதுகாக்கும் வகையில் அமைக்கப்பட்டாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. ஒரு பெண் வந்து பெண்ணோட பிரச்சனையை பெண்றதான் சொல்ல முடியும் தெளிவாங்கிறதுனால அமைக்கப்பட்டது. இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் அமைக்கப்பட்டவை. நீங்க இன்னைக்கு வந்து 4-4.5 வருஷம் ஆக போகுது, என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியாது. அதனால என்ன பதில் சொல்றாரு, ராமாயணத்திலேயே சீதையை தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்ப எல்லா இடத்துலயும் நல்லவர்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லி பேசுறாருன்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு அமைச்சரா இருப்பாரு? இத்தனை காலம் நீங்க இவ்வளவு முதிய ஒரு வயசுல இருந்துகிட்டு இது மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? முதல்ல எனக்கு மனிதாபிமான அடிப்படையற்ற ஒரு பதில். இது அரசியலை கடந்து மனிதாபிமானமே இல்லாத ஒரு பதில். இதே உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டாலும் அதை இப்படிதான் நீங்க பேசி எடுத்துக்குவீங்களா? அல்லது மற்றவர்களுக்கு அந்த பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுற வழியை உங்களால உணர முடியாத மாதிரி ரொம்ப இலகுவா, ரொம்ப சுலபமா, ரொம்ப நகைச்சுவையா உங்களோட பேச்சாற்றலை எல்லாம் பயன்படுத்தி ஒரு பதில் வந்து பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல பேசினதை வந்து நான் வன்மையாகவே கண்டிக்கிறேன். நிச்சயமாக துரைமுருகன் அவர்கள் இதற்கெல்லாம் மன்னிப்பு கோர வேண்டும். ஏன்னா ராமாயண காலத்துல இப்ப இருக்கோம் நான் கேட்கிறேன், ராமாயண காலத்துல எப்ப இருக்கோம்? இப்ப உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இவ்வளவு பவர் கொடுத்து உங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து நீங்க மக்களை பாதுகாப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கே இவ்வளவு அரசாங்கத்துல செலவு பண்ணி உங்களுக்கு அரசாங்க சம்பளம் கொடுத்து இவ்வளவும் கொடுத்து வச்சிருக்கோம்ல, அப்ப நீங்க சொல்லக்கூடிய பதில் இதுவாகவா இருக்கணும்? அதனால இவர்கள் எல்லோருக்குமே மதிக்கட்டு ஒரு எப்படி பதவியோட ஒரு மிகப்பெரிய மமதை, அந்த மமதை வந்து நிச்சயமாக உதவாது. மக்கள் அதுக்கு தக்க பாடம் கற்பிக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, என்னன்னா பெண்கள் பாதுகாப்பு குறித்து இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது காவல்துறை சார்பில் ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க 3000க்கும் அதிகமான குற்ற வழக்குகள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் தொடர்பாக வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 3800 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நாளுக்கு நாள் இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாயிட்டே வருது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனை, குறிப்பாக போக்சோ வழக்குகள் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த ஆண்டுல மட்டுமே அதிகமான போக்சோ வழக்குகள் வந்து பதிவாக இருக்குங்கிற உண்மையை நாம தெரிஞ்சுக்கிறோம். இதுல அரசியல்லாம் கிடையாதுங்க. இதுல நீங்க சொன்னது போல ஒரு போன வருஷத்தை விட இந்த வருஷம் 200-300 வழக்குகள் அதிகமா இருக்குங்கிறத காவல்துறையினரோட நம்ம வெப்பேஜ் போய் பார்த்தோம்னாவே தெரியும், அங்கேயே தெரியும், அந்த வெப்சைட்லயே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா திமுக காரங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க என்ன பேசும்போது சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் பொய், இவங்க சொல்றதெல்லாம் பொய், பெண்களுக்கு அதிக எப்ப நியூஸ் பேப்பரை திறந்தாலும் எப்ப நியூஸ் சேனலை திறந்தாலும் ஒரு சிறுமி அங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க கல்லூரியில, பள்ளிக்கூடத்துல, இது மாதிரி செய்திகளை நாம இந்த 2 வருஷத்துல அதிகமா பார்த்திருக்கோமா இல்லையாங்கிறது மக்களுக்கே தெரியும். நீங்க தரவுகளை விட்டுருங்க, காவல்துறை முதல்வர் கீழே தான் இருக்கு. அவங்களே கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன் இதுக்கு வந்து சரியான தீர்வு காண முடியல அப்படிங்கிற இடம் தான் முக்கியமான இடம். ஏன்னா நம்ம பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஏன் களையல அப்படின்னா, திமுகவினர் தான் பெரும்பான்மையான குற்றங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்கிறத தான் நாம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நிச்சயமா இதுக்கான தீர்வு வரும். அதை எப்படி சொல்றேன்னா, ஒரு வழக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்படுது, தீர்ப்பு வழங்குறதுல எத்தனை பேருக்கு வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு வழங்கப்படுது அப்படின்னா 5% பேருக்கு தான் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுதுன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் உள்ள தரவு சொல்லுது. 5-10% பேர். அப்ப மீதம் இருக்கக்கூடிய 90% பேரும் நிரபராதிகளாக அறிவிக்கப்பட்டுறாங்க. அவர்கள் எப்படி 90% பேரும் நிரபராதிகளாக அறிவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, சட்டத்தில வந்து எப்படி நுணுக்கங்களை என்ன மாதிரி பயன்படுத்தலாம், யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கலாம், ஏதோ செய்யறாங்க, என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல சாட்சிகள் இல்லாம பண்றாங்களா, அல்லது அதோட தன்மையை மாத்தி குற்றம் செய்யாதவர்கள் போல தோற்றத்தை உருவாக்கி பண்றாங்களா, இது எல்லாமே ஒரு போலித்தனமாக தயாரிக்கப்பட்டு அங்க நீங்க சார்ஜ் ஷீட் போடுறது கூட, குற்றப்பத்திரிகை தயார் செய்வது கூட அவர்களுக்கு சாதகமா, அதாவது குற்றவாளிகளுக்கு சாதகமான முறையில தயாரிக்கப்பட்டு அவங்க நிரபராதின்னு அறிவிக்கப்பட்டுறாங்க. நீங்க சட்டமன்றத்துல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரீங்க, என்ன கொண்டு வந்திருக்கீங்க, பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் பண்ணா தண்டனை அதிகரிக்கிறோம். சரிங்க, அதை நான் பாராட்டுறேன்.
ஆனா அது குற்றவாளி அப்படின்னு சொன்னாதானே அந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதற்கு முன்னதாகவே அவன் குற்றவாளியே இல்லைங்கிறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டீங்களே. ஒண்ணு அரசாங்கம் என்ன செய்யணும், தானாக முன் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி நிரபராதியாக தீர்ப்பு வழங்கப்பட்டால் மேல்முறையீடு செய்யணும். அவன் உண்மையாகவே குற்றவாளியாக இருக்கும் பட்சத்துல பாதிக்கப்பட்ட நபர், பாதிக்கப்பட்ட பெண்ணோ பெண் குழந்தையோ அவர்களை விசாரித்து அந்த உண்மை இருக்கும் பட்சத்துல அரசு தானாக முன் வந்து மேல்முறையீடு செய்து அந்த பாலியல் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுன்னா பாலியல் குற்றங்கள் குறையும். இதெல்லாம் தேவையில்லாத வெற்று பேச்சு. நான் வேற ஏதாவது கொஞ்சம் கோபத்துல ஏதாவது சொல்லிடுவேன். சீண்டி பார்க்காதீங்க, தொட்டு பார் சீண்டி பாருங்கலாம் பேசினார்ல.